டிஜிட்டல் யுகத்தில் நமது ஆன்லைன் இருப்பு, சமூக ஊடக கணக்குகள், மின்னஞ்சல்கள், கிளவுட் சேமிப்பு மற்றும் டிஜிட்டல் சொத்துக்கள் இறந்த பிறகும் தொடர்கின்றன. இந்த டிஜிட்டல் வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது என்பது கணக்கு அமைப்புகள், சட்ட விதிமுறைகள் மற்றும் அன்புக்குரியவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல காரணிகளை பொறுத்தது. பல தளங்கள் இறந்த பிறகு கணக்குகளை நிர்வகிப்பதற்கான விருப்பங்களை வழங்குகின்றன. உதாரணமாக, பயனர்கள் ஒரு மரபுவழி தொடர்பை நியமிக்க அல்லது கடந்து செல்லும் போது கணக்கு நீக்கத்தை கோர பேஸ்புக் அனுமதிக்கிறது. கூகுளின் செயலற்ற கணக்கு மேலாளர் நீண்டகால செயலற்ற தன்மைக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பயனர்கள் தீர்மானிக்க அனுமதிக்கிறது. அத்தகைய நடவடிக்கைகள் இல்லாமல் டிஜிட்டல் கணக்குகள் பெரும்பாலும் அணுகக்கூடியதாக இருக்கும். இது அன்புக்குரியவர்களுக்கு தனியுரிமை கவலைகள் அல்லது உணர்ச்சி துயரத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சட்ட நிர்வாகிகள் பல்வேறு தளங்களில் கணக்கு மூடலை கோரலாம். ஆனால் இதற்கு பொதுவாக மரணத்திற்கான ஆதாரம் மற்றும் ஆவணங்கள் தேவை. சில நாடுகளில் டிஜிட்டல் பரம்பரை நிர்வகிக்கும் சட்டங்கள் உள்ளன. கணக்குகளை அணுக அல்லது நீக்க உறவினர்களுக்கு உரிமைகளை வழங்குகின்றன. கூடுதலாக, தனிப்பட்ட தரவு, புகைப்படங்கள், செய்திகள் மற்றும் இடுகைகள் வேண்டுமென்றே அழிக்கப்படாவிட்டால் தொடர்ந்து இருக்கலாம். எந்த முன் ஏற்பாடுகளும் இல்லாவிட்டால் தரவு நிறுவன சேவையகங்களில் காலவரையின்றி இருக்கும். இது நீடித்த டிஜிட்டல் தடயத்தை உருவாக்கும். உங்கள் டிஜிட்டல் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை உறுதி செய்ய முன்கூட்டியே திட்டமிடுவது மிக முக்கியம். இதில் மரபுவழி தொடர்புகளை அமைத்தல், நம்பகமான நபருடன் உள்நுழைவு சான்றுகளை பெறுதல் அல்லது டிஜிட்டல் சொத்துக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட எஸ்டேட் திட்டமிடல் சேவைகளை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இறுதியாக, உங்கள் டிஜிட்டல் இருப்பு மங்குகிறதா அல்லது நீடிக்கிறதா என்பது கடந்து செல்வதற்கு முன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஆன்லைன் தளங்களின் கொள்கைகளை பொறுத்தது. ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறை உங்கள் டிஜிட்டல் மரபு உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்கிறது.